வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டில் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போது சில்லி ஃப்ளாக்ஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்து, மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஒன்றா கலந்ததும் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். மசாலாவில் உள்ள பச்சை வாடை போனதும் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கலந்து விட்டு மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரெட்டில் 4 பக்கம் ஓரமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு நல்லா அமுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ப்ரெட் வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இந்த ப்ரெட்டை ஏற்கனவே கரைச்சி வச்ச அந்த மாவில் நனைச்சி எடுத்துக்கலாம். நல்லா 4 பக்கமும் படுற மாதிரி நனைச்சிட்டு தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். ஆயில் மேலே அடிச்சிடும். ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பிக்கலாம். உள்ளே உள்ள உருளைக்கிழங்கு மசாலா ஏற்கனவே வெந்தது தான், அதனால் மேலே உள்ள மாவு மட்டும் வெந்தால் போதும். மேலே உள்ள மாவு நல்லா 2 பக்கமும் வெந்து செவந்ததும் எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.